எனக்கு அர்ஜெண்டாக ஒரு 20,000 அமௌண்ட் வேணும்க்கா. இல்லைக்கா, என் ஃப்ரெண்டு ரேவதிக்கு பர்த்டே, அவளுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி தரணும். ஒரு 20,000 கொடுக்கா. சரி, 10,000 அம்மா எனக்கு கொடுத்தாங்க, என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்குது. மீதி நான் உனக்கு ஜிபே பண்ணுறேன். சரிக்கா, இரு, நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு ஜிபே பண்ணிடு. நீ போடி, நான் ஜிபே பண்ணிடுறேன். என் ஃபோனே உள்ளதாக்கா இருக்கு. சரி, போய் எடுத்துகிட்டு வா. அப்படியே கேஷே எடுத்துக்கோ. ஓகேக்கா. சரிக்கா, நான் அப்படியே கேஷ் எடுத்துகிட்டு அப்படியே ஊரெலாம் சுற்றிட்டு வந்துடுறேன். நீ அம்மாட்ட சொல்லிடு. ஆ, போ. எவ்வளோ கேட்டேன்? 20 தானே? 30 போட்டுறேன். மெசேஜ் வந்துச்சான்னு பாரு. வந்துருச்சுக்கா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். ஏய், ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஹெல்ப் படி. இல்லை, அவருக்கு நம்ம இல்லை ஆஃபீஸ்க்கு அவர் வந்தாரா, என்னை பற்றி ஏதாவது விசாரிச்சாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? ஐயோ அக்கா அக்கா அக்கா, எனக்கு இப்பவே டைம் ஆச்சு, நான் சீக்கிரமா போகணும். நாளா போக மாட்டேன், ஆளை விடு. சரி, இப்போ நீ அவ்வளோ அவசரமா யார் கூட வெளியே போற? அக்கா, அதான்க்கா கார்த்தி. நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு. அக்கா, அது ஒன்றும் இல்லைக்கா, அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்களா, ரொம்ப செலவாயிடுச்சான். அவன் ஃபோன் கூட இல்லைக்கா, பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்கான். அதனால தான் இந்த காசை வச்சு அவனுக்கு ஒரு ஃபோன் வாங்கி என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க எவ்வளவு பிரச்சனை போகுதுன்னு உனக்கு தெரியுமா? இதனால நான் எத்தனை அனுபவிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? என் வாழ்க்கையே அந்தரத்துல நிக்குது. இப்போ உனக்கு அவன் தான் முக்கியமா? ஹெடி, அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கதான் இப்போ நீ என்கிட்ட 30,000 ரூபாய் பணம் வாங்கினியா? தங்கம், ஒரு நிமிஷம் போன கொடு. குடு. அக்கா பரவாயில்ல, குடுறி. ஏய், ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். அவன்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அக்கா இல்லக்கா, இதை எப்படிக்கா சொல்ல முடியும்? அவரே உங்க அம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த நேரத்தில் நான் போய் இதை சொல்ல முடியுமாக்கா? அதனால தான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லலாம். எப்படி? நீ கர்ப்பமாயி அபவுட் ஆன விஷயம் உனக்கு பெருசு இல்லை, ஆனா அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அது உனக்கு பெருசா தெரியுதுல்ல? கொண்டர்வன் ஜாக்கிரதை, மரியாதையா சொல்றேன், போடி காலேஜ்க்கு. அக்கா ஏய், வாய மூடு. அப்பா என்னடி சொன்னாரு? இந்த மாதிரி காலேஜை கட்டடிச்சு சுத்தக்கூடாது சொன்னாரா இல்லையா? ஒழுங்க மரியாதையா காலேஜுக்கு போ. எங்கேயாவது கட்டடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறத நான் பார்த்தேன், உன்னை கொண்டுருவேன். போ, அமௌண்ட்டை நான் ரீசெண்ட் பண்ணிட்டேன், கிளம்பு. கிளம்புன்னு. ஐஸ்வர்யா, ரோகிணி, எப்படி இருக்கிறீங்க? செல்லாம் அம்மாட்ட போயிட்டாங்க. அம்மா அம்மா அம்மா, எனக்கு என்னங்க இது? அடுத்த மாசம் தான் வரேன்னு சொன்னீங்க, இப்படி திடீர்னு சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு வந்து நிக்கிறீங்க. அதுதான் சஸ்பென்ஸா வரணும்னு வந்தேன். எப்படி இருக்கிற செல்லம்? நல்லா இருக்கேங்க. இங்க சொல்லாம கொள்ளாம வந்தோன்னே நான் வாயடைச்சு போயிட்டேன். அப்பா, நான் காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. வெரி குட். காலேஜ் கட்டடிக்கிறது நல்லா படி, அரியர் இல்லாம பாஸ் பண்ணானா? போயிட்டு வா சாமி. சாயங்காலம் உங்களை எல்லாத்துக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போறேன், ஓகேவா? காலேஜ் போயிட்டு வாங்க. ஏங்க, அஸ்வின் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியல, நான் அவளுக்கு பணத்தை கொடுத்துட்டா? போயிட்டு வா. ஐஸ்வர்யா, அப்பா
எப்படி இருக்கிற சாமி? நல்லா இருக்கேன். சாமி உசிரே நீதான் சாமி. எனக்கு தெரியும்ப்பா. அப்பா நீங்க ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சூடா ஒரு காஃபி போட்டு தரேன். கூட இதுதான் என் செல்ல தங்கம். வாங்கப்பா. ஏண்டா பேராண்டி, நீ பாட்டுக்கு உள்ள போய் கண்ணுல பார்த்துட்டான்னு வையி அடிச்சு துரத்திட போறா. என்ன தைரியத்துல உள்ள வந்தியோ தெரியல. எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்குது. என்ன நடக்குமோ? ஐஸ்வர்யா பாட்டி பேராண்டி, முருகா வா. நீங்க யாருன்னு தெரியுமா? இது உன்னோட கொள்ளு பாட்டி. இது உங்க சித்தப்பா. நீங்க எல்லாம் தேவனாங்குறிச்சியில இருக்கிறாங்க. நம்ம பார்க்க எந்த சேலம் பாட்டி? வந்திருக்கிறாங்க. எந்த பாட்டி? ஹாய். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாட்டி வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ண? ஆமா, இந்த ரெண்டுல எது உன் பொண்ணு? பாட்டி ஆ? நீ கம்மனு வாய் வச்சுட்டு இரு. இதுதான் எங்க பெரிய பொண்ணு ஐஸ்வர்யான பேரு. இது எங்க ரெண்டாவது பொண்ணு செல்ல பொண்ணு. அது பேரு செல்ல பேர் நான் கூப்பிடுறது சௌந்தர்யான்னு கூப்பிடுவேன். சாமி நல்லா பாத்துக்க. என்ன சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன் எது உன் பொண்ணுன்னு. அப்பா இது வரைக்கும் பாட்டியை நாங்க பார்த்ததே இல்லையே. பாட்டி நீங்க ஏன் எங்களை முன்னாடி பார்த்ததே இல்லை? அது ஒண்ணும் இல்ல தாயி, நேரம் சரியில்லை. அந்த டயத்துல போய் சொந்த பந்தத்தை பார்த்தா நமக்கு நல்லது நடக்காதுன்னாங்க. அப்புறம் ஜோசியர் இப்பதான் சொன்னாரு நேரம் இப்ப கூடி வந்துருக்குது, நல்லா இருக்குதுன்னு. அதான் உங்களை பார்த்துட்டு போலாம். டைம் சரியில்லையா? வாட்ச் நல்லா தானே இருக்கு. அம்மா என்னம்மா டைம் சரியில்ல? வாங்க பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறம்மா. ஏதோ அவன் ஒரு கோவத்துல ஒத்த வார்த்தையை சொல்லிவிட்டான். நீங்களும் அதை குடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஊர் பக்கம் வராமலே அட இருந்தீங்க. சாமி, அவனும் ஊர்ல போய் அண்ணிய சொல்லிட்டான். அத்தனை திட்டிட்டு இருந்தா இங்க என்னமா நலவளக்கு நடிக்கிறாள? சரியான ஆளுதான். நீயாவது வந்திருக்கலாம். நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கிறியாயா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நான் பழசெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்கல. உங்க ஆசீர்வாதத்தால நாங்க எங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி சரி, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க. குளிச்சுட்டு சாப்பிட எடுத்து அண்ணி, வைக்கிறேன். சாமி, செல்லம், ரெண்டு பேரும் சண்டை போட கூடாது. ரெண்டு பேரும் சண்டை போட கூடாது. ஆ, அது என்ன மோகினியா? நீங்க ரொம்ப அழுக்கா இருக்கீங்க. பாட்டி ஐஷு சொல்லுங்க. ஐஷு ஐஸ். பாட்டியா? மோகினி. ஏய், அந்த பாட்டி பத்தி தெரியாது. உங்களை விட பயங்கரமா வாய் பேசுவாங்க. அவங்க டயர்டா இருப்பாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். பார்த்தாலே தெரியுது. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. அம்மா பாட்டிக்கு டிஃபன் ஏதாவது ரெடி பண்றேன். எடுத்து வை. சரி பாட்டி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். பாய். சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. பாட்டி, நான் உள்ள போய் உங்களுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க வா. எடுத்து வையா அத்தா, எடுத்து வை. அப்புறம் பாட்டி ஊர்ல எல்லாம் என்ன விவசாயம் போட்டிருக்கிறீங்க? என்ன தப்பா பண்றது? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ஒண்டியா எத்தனை நாள் கிடக்கிறது? சரி, சாதி சனத்தோட வந்து நம்மளும் அப்படியே அண்டி ஓ பொழப்பால நானே ஏதோ பொழைச்சிக்கிட்டு போலாம். அங்க தனியா கிடக்கிறத விட இங்க சொந்த பந்தத்தோட கிடக்கலாமேன்னு ஊர் பக்கத்தை விட்டுவிட்டு அப்படியே உன்னை பார்க்க வந்துட்டேன். இதுக்கு மேல என்ன இருக்குது? போற காலம் எங்க பார்க்காம போயிடுவோனோன்னு படக்கு படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. ஏதோ வந்து சேர்ந்துட்டேன். இருக்கிற கடைசி காலத்தையும் இங்க ஓட்டிடலான்னு முடிவே பண்ணிட்டேன். ஏடா முருகா, டேய் முருகா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேங்கண்ணா. நல்லா இருக்கிறியா? இந்தா செலவுக்கு காசு வச்சுக்க. பாட்டி பத்திரமா பார்த்துக்கணும். எதா இருந்தாலும் உதவின்னு கேட்டா எனக்கு கேளு. சாந்தி முன்னாடி கேட்டுறாதா? மறைமுகமா கேளு. ஓகேவா? பாட்டி சொல்லு பாரா. போய் தண்ணி ஊத்திட்டு நீட்டா வாங்க. டிஃபன் ரெடி பண்ணி சொல்லிக்கிறேன். சாந்திய நல்லா சாப்பிட்டு ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் போங்க. அட, இவ்வளோ பெரிய பில்டிங்கு
இத சுத்தி பார்க்கவே நேரமாய் போயிடும். காலத்துக்கு நான் உனக்கு பாத்துக்கிறேன் சாமி. பாட்டி உன்ன தேளமெல்லாம் நிறைய சுத்தி பார்க்கணும். பூரா சேலங்கிற பேர் எடுத்துட்டு பாலன்னு வைக்கிறாங்க. வா உன்னை சுத்தி காட்டுறேன். சேலம் போற சுத்தி காட்டுறேன். டேய் நானும் பார்த்துட்டேன். 2 பொண்ணை பார்த்தனா, அந்த 2ல 1 தாண்டா இவன் புள்ள. 1 சாட சரியில்லை. அதை நீ கவனிச்சியா? பாட்டி. இன்னொன்னு என்னன்னு கேளு. இந்த மொத்த சொத்தும் எந்த பிள்ளைக்கு வந்து சேருது, நம்ம பேத்தியா யாருன்னு பார்க்கணும். எனக்கு அந்த புள்ள மேல ஒரு சந்தேகம் இருக்குது. பாட்டி வந்தவொடனே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் அண்ணன் பணம் வாங்கினேன். நீ வந்து குட்டை குழப்ப போற. குழப்பத்தை உண்டு பண்ணாம நான் இருக்க முடியாது. எனக்கு இதுதான் வேலையாக்கும். 2 பொண்ணுமே நம்ம பொண்ணு தான். நீ வாய் பேசாம இரு. ஏதோ ஒன்று பேசின கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன். உனக்கு என்னடா புரியும்? போ போ பாரு, எல்லாம் நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். போ. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, சாந்தி எங்க போயிட்டீங்க? சாந்தி வா. என்னங்க, நல்ல நாளே நம்ம பிள்ளைங்க அடங்க மாட்டாளுங்க. இப்போ ஷாப்பிங் மால்ல கொண்டு போய் விட்டுட்டு அவளுங்க எந்த கடையில என்ன பண்ணிட்டு இருக்காளுங்களோ தெரியல. நானும் தேடி பார்த்தா ஆளை காணோம். வருவாளுங்க பாருங்க, காசு தீர்ந்தோடனே. சாந்தி, நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம 2 பொண்ணுக்கு தான். சந்தோஷமா ஜாலியா சுத்திட்டு இருக்கட்டும். நான் கஷ்டப்படுறது 2 பொண்ணுக்கு தானே. நம்ம நேரா தேர் கடைக்கு கூட்டிட்டு போலாம். பாட்டி வந்திருக்குது ஊர்ல இருந்து. என் தம்பி வந்துக்கிறான். ஐஸ்வர்யா, நம்ம 2 பொண்ணுகளும் தேர்களை சுத்தி பார்த்துட்டு இருக்கட்டும். நம்ம 2 பேரும் போய் சினிமா டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகேங்க. நீங்க நம்ம அந்த பக்கம் போனோன்னா நம்ம பொண்ணுங்களுக்கு நம்மளை காணோம் தேடினா என்ன பண்றது? சொல்றது கரெக்டா? சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடலாம். அதோ சின்னவ வந்துட்டா பாருங்க. ஹேய், எங்க போனீங்க? எங்கடா அக்கா பெரியசாமி? அக்கா தான் வந்துட்டு இருக்கப்பா. கூப்பிடு. ஆயாலையும் கூட்டிட்டு வா, சித்தப்பாவையும் கூட்டிட்டு வா. ஏ பாட்டி, குளிர்தா? பனி ஊர்பட்ட பனி. சொட்டர் என்ன சொட்டர் இருக்குது, எடுத்து போட்டுக்க. குளிர் இருக்குது. அப்பா, குளிர் தாங்கல. எங்க போறது, என்ன பண்றது, எதை பாக்குறது, எதை வேணான்றதுன்னே தெரியலப்பா. பாட்டி, ஏற்காடு பக்கமா இருக்குது, குளிர்தான் செய்யும். ஏய், நம்ம பாட்டிய சொட்டர் போட்டு தேர் கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. உங்க 4 பேருக்கு சினிமா டிக்கெட் புக் பண்றேன். போய் 5 தியேட்டர்ல பார்த்துட்டு சந்தோஷமா பாட்டி கூட்டிட்டு வாங்க. ஆமா பேராண்டி, இங்க கொட்டாய் இருக்குதாமா, படம் ஓடுமா? ஆட, நம்ம ஊர் மாதிரி இல்ல பாட்டி. இங்க எல்லாம் 5 தியேட்டரு. இதுல ஒரு படம் ஓடும், அதுல ஒரு படம் ஓடும், அதுக்கு மேல ஓடும். நீ பார்த்ததே இல்ல? நம்ம நியூ சினிமா தான் பார்த்திருப்ப. ஆமா, அப்போ பார்த்தது. ஆமா ஆமா ஆமா, பார்த்ததோட சரி. ஐஸ்வர்யா, பாட்டி சித்தப்பா கூட்டிட்டு போயிட்டு தேர் கடையெல்லாம் சுத்தி பாக்குறீங்க. சுத்தி பார்த்துட்டு இருங்க. நானும் அம்மாவும் போய் சினிமா டிக்கெட் உங்களுக்கு 4 பேருக்கு புக் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகேவா? நீங்களும் அம்மா மட்டும் போய் டிக்கெட் புக் பண்றீங்களா? ஆமா. போகணுமாமா? கம்மனு இருங்கடி, ஓங்கடி. சரி சரி, அப்பா கூட பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா, நாங்க கிளம்புறோம். பாட்டி வாங்க போலாம். சித்தப்பா போலாமா? என்னங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிட்டு என்னை வச்சு நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா சரியா சேலத்துக்கு.
வண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா உன்னை நினைச்சுதான் நான் இதமுதான் என் தலவாரி பூச்சூடியே ஒரு நாளும் பூவும் பொட்டும் வாடாது மானே மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா ராசாத்தி என தொடத்தான் லேசாக விரல் படத்தான் ஆறாத காயம் எல்லாம் ஆறி போகுமே ராசாவ உடம்புலதான் பூங்காத்து உரசிடுது ஆத்தாலும் என் மனசு பதறி போகுமே சாமியுண்டு காவலுக்கு அச்சப்பட தேவையில்லை கலையாத வாசம் நாம் கொண்டாடும் நேசம் நிலையான உறவென்று வரலாறு பேசும் மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா நான் தான் தல பிரசவம் நலமாக தினம் தினமும் ஆட்டாட வேண்டி வந்தேன் போதுமல்லவா உன்னை என்று வாழ்வதற்கு மண்ணில் ஒரு வாழ்க்கை இல்லை ஒருபோதும் இரு ஜீவன் பிரியாது மாறி மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா உன்னை நினைச்சுதான் நான் நிதமுதான் என் தலவாரி பூச்சூடினே ஒரு நாளும் பூவும் பொட்டும் வாடாது மானே மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா அடடே கிருஷ்ணன் சார் கிருஷ்ணன் சார் யாரை பண்ணியே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாருன்னு எனக்கு தெரியலையே யாரை பண்ணியே நீங்க பண்ண நல்லதுல நானும் ஒரு நல்லதுங்க உங்களோட ஏஎம்சி மல்டி ஹாஸ்பிட்டலோட அட்மின் நானு ஓ ராஜா ராஜ் ஆமா ராஜ் நல்லா இருக்கீங்கப்பா குட் வெரி குட் நான் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேங்க உங்க ஆஃபீஸ்க்கு வந்தேன் உங்களுக்கு ஃபோனுக்கு நிறைய வாட்டி அடிச்சு உங்க பிஏ எடுத்தாங்க சரியான பதில் இல்லை உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வா ஏதோ பண கஷ்டம் இது இருக்குதா இல்லைங்க ஐயா நீங்க எனக்கு நல்லாவே வச்சிருக்கீங்க உங்க அட்மின் ஹாஸ்பிட்டல் உங்க ஹாஸ்பிட்டல்ல நல்லாவே நான் இருக்கேன்
ஆனால் அதை பற்றின இல்லை, உங்களோட ஃபேமிலி மேட்ரு. என்னோட ஃபேமிலி மேட்ரா? ராஜு என்ன சொல்ற? எனக்கு உங்கள் ஃபேமிலி பற்றி நல்லாவே தெரியும். இது உங்களோட 2வது பொண்ணோட ஒரு விஷயம். 2வது பொண்ணு ரோகிணி. அவங்கள பற்றின ஒரு விஷயம். ரோகிணி என்ன? ஒரு நாள் மேடம் வந்து அவங்க அத்தை பையன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களோட வந்தாங்க. வந்து என்னோட சப்ஸ்டாஃபை தான் பார்த்தாங்க. பார்த்தப்போ அபார்ஷன் பண்ணுன்னு வந்தாங்க. ராஜு, அது என் பொண்ணு இருக்காது. என் பொண்ணு தங்கமான பொண்ணு. அந்த மாதிரி நீ இல்ல 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 கிருஷ்ணன் சார், எனக்கு உங்க ஃபேமிலி பத்தி நல்லாவே தெரியும். உங்க ரோகிணி மேடம் தான் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? ஆனா என்னன்னா, அவங்க அத்தை பையன் கூட வந்து இன்னும் ஒரு மாசத்துல நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறோம், எனக்கு இந்த அபார்ஷன் பண்ணி விடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நான் 100% சொல்றேன், அது கண்டிப்பா உங்க அத்தை பையனா இருக்க வாய்ப்பு இல்லை. ராஜு, நீ என்ன சொல்ற? நீதானே சொல்ற? தெரியும். நான் உங்கள்கிட்ட பேசும்போது எவிடன்ஸ் இல்லாமல் பேச மாட்டேன். ஏன்னா இது உங்க ஃபேமிலியோட கௌரவம். இந்த ஊர்ல நீங்க எவ்வளவு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். இருங்க, நான் உங்களுக்கு ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன். இங்க பாருங்க, இதுதான் அந்த பையன் வந்து அவங்க எவிடன்ஸ் எங்களுக்கு கொடுத்தது. பாருங்க. தங்கன்னு செல்லமா வளர்த்தி இப்படி எங்க முதுகுலையே குத்திட்டியே. ராஜு, இது யார்கிட்ட வெளியே சொல்லாத. இல்ல கிருஷ்ணன் சார், நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நாளைக்கு ஒரு 11 மணிக்கு உங்க ஆபீஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். ஓகே, நீ 11 மணிக்கு நீ ஆபீஸ் வந்து பாரு. வெளியில் ஆட்டி சொல்லாத. என் கௌரவம் வீட்டுக்கு மானம் எல்லாமே போயிடும். எனக்கு தெரியும் கிருஷ்ணன் சார், நான் வரேன். என்ன விட்டுருங்க சார். நீங்க யாரோ தப்பா புரிஞ்சுட்டு என்னை கூட்டு வந்திருக்கீங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் யார் சார்? தயவு செய்து என்ன கட்ட அவுத்து விடுங்க சார். சார் வேற. ஹலோ கிருஷ்ணன் சார், நான் தான் ராஜு பேசுறேன், உங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட். நான் சொன்னேன்ல உங்க பொண்ணு ஒரு பையன் கூட ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னு. அவனோட அட்ரஸ்ல போய் விசாரிச்சு பார்த்தேன். அந்த விசாரிச்சு பார்த்தப்ப அதே பையன். அவனை நாங்க வந்து கடத்தி கொண்டு வந்திருக்கோம். நீங்க ஒரு வாட்டி இந்த ஆபீஸ் வந்து பாக்குறீங்களா? சார் அது நான் இல்ல சார். வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நாங்கள் செட் பண்ணிடுறோம். உங்க பேர் எதுவும் வெளியே வராது. நான் எந்த தப்பு பண்ணல சார். நீங்க வேற யாரோ நடிச்சு என்ன கூட்டு வந்தீங்க சார். அது அவன் தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க ஃபேமிலி பேர் எதுவும் வெளியே வராம மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீங்க எவ்வளவோ நல்லது இந்த எனக்கும் சரி இந்த மக்களுக்கும் பண்ணியிருக்கீங்க. நான் பண்ற ஒரு சின்ன அன்பளிப்பா அதை நினைச்சுக்கோங்க. சரி கிருஷ்ணன் சார், வேலையை முடிச்சுட்டு நான் திருப்பி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வரட்டுங்களா? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன சார் கூட்டு வந்தீங்க? அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே புரியும். சார் நீங்க வேற யாரோ தப்பா நினைச்சு என்ன கூட்டு வந்திருக்கீங்க சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். இல்ல தம்பி, இந்த போட்டோல பாரு, இது நீதானே? இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? நீ கொடுக்கிற ரோஸ் தெரியுதா? பாரு, இது நீதானே? என்ன எப்படி சமாளிக்கிறான்னு யோசிக்கிறியா? சார் சார் இது வந்து தெரியாம நடந்துச்சு சார். இப்ப நான் அந்த பிள்ளையோட பேசுறது இல்ல, பழகிறது இல்ல. இது எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இதை ஏன் சார் இப்ப கிளறிட்டு இருக்கிறீங்க? இல்ல என்னை விட்டுருங்க சார். நாங்களும் சில விஷயம் தெரியாம பண்ணணும். அதுக்கு ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். சார் சார் தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க சார். தெரியாம நடந்துச்சு சார். அதுக்காக நான் அந்த பிள்ளைகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். நான் அந்த பிள்ளையோட பேசுறது இல்லைங்க சார். தயவு செய்து இதோட விட்டுருங்க சார். இல்ல தம்பி, அவன் குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த விஷயம் வெளியே வராம நான் செய்யணும். சார் யார் சார் கூப்பிட்டு இருக்கிறீங்க? கிருஷ்ணன் யாரும் எனக்கு தெரியாது சார். யார் சார் கிருஷ்ணன்? அவர் வர சொல்லுங்க சார். நான் சொல்றேங்க சார். எங்க சார் கிருஷ்ணன்?
யார் சார் பேசுறாங்க? இரு வெயிட் பண்ணு, நீ நினைச்சா பாக்கறதுக்கு அவர் ஈஸியா அவரை பார்க்க முடியாது, வெயிட் பண்ணு. மனசிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. அம்பழ வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே, உன் மனசுக்குள்ளே, உன் மனசுக்குள்ளே என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவரை கட்டிக்க சம்மதமா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவரை கட்டிக்க சம்மதமா? அம்பழ
குடிச்சேன் நீங்க வந்து பண்ண குடிச்சேன் அக்காவத்த மாம்பழத்தை ஆசையோட கடிச்சேன் அக்காவத்த மாம்பழத்தை ஆசையோட கடிச்சேன் அந்த மல்கோவா இனிக்குதடா மசக்கையில விழுந்தேன் நான் மசக்கையில விழுந்தேன் மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா எங்க எவரை கட்டிக்க சம்மதமா மச்சான கட்டிக்க சம்மதமா என் மாமனை கட்டிக்க சம்மதமா இந்த அண்ணனை கட்டிக்க சம்மதமா என் கப்பனை கட்டிக்க சம்மதமா எனக்கு யாரையும் பிடிக்கல உன்னை கட்டிக்கிறேன். ஐயோ டுபுக்கே ஏய் அந்த பொண்ணு மறந்துருன்னு சொன்னா கேட்டியாடா? பாத்தியா உன்னை எந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுச்சுன்னு. இதுக்கு மேலையும் நீ உண்மை சொல்லாத இருந்தா நல்லாவே இருக்க போகுது. நானும் ஐஸ்வர்யாவை ரொம்ப நம்பினேன். ஏதோ கஷ்டத்தில் தங்கச்சிக்காக ஹெல்ப் பண்ணுது, நாமளும் அதுக்கு உதவி பண்ணலாமேன்னு தான் செஞ்சேன். ஆனால் இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் வந்து எட்டி கூட பார்க்காத போது நானும் முடிவு பண்ணிட்டேன்டா. என்னோட செல் நம்பரை நான் மாற்றிடுறேன். என்னோட கான்டாக்ட் நம்பரை அவளுக்கு கிடைக்காது கூட பண்ணிடுறேன். இனி எக்காரந்து கொண்டும் ஐஸ்வர்யாவை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். என்னை நம்பி வந்தாலும் நான் சேர்த்துக்கவும் மாட்டேன். எனக்கு இருந்த நம்பிக்கை அத்தனையும் போயிடுச்சுடா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, இந்த உன்னோட டைரக்ஷனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு காலில் அடிபட்டிருக்க, என்னாலலாம் ஷூட்டிங் வர முடியாதுன்னு சொல்லிடு. என்ன பார்க்குற? ஹலோ சார். சொல்லுங்கள் சார். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இல்லை சார், சாரி, கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சா, அதனால தான் எந்த ஃபோன் கால்ஸும் எடுக்க முடியல. இல்லை பரவாயில்ல சார். சாரி, என்னால் இந்த ஷூட் வர முடியாது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சார். சார் என்ன சொல்கிறீங்க? அவருக்கு அடிபட்டிருக்கா? நீங்கள் அவரை பார்த்தீங்களா? எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க? சரிங்க சார். நான் இல்லை, நான் இப்போ எந்த ஃபோன் கால்ஸும் எடுக்கிறது இல்லையா, அதனால தான் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல சார், நான் அம்மா கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன். வச்சிடுறேன் சார். என்ன அம்மா? இல்லை, சுந்தருக்கு அடிபட்டுருச்சுமா. அம்மா ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணி கொடுங்கம்மா. ஏய், அவனுக்கு அடிபட்டா உனக்கு என்னடி? அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னல. இல்லம்மா, தெரியாதவங்க யாருக்காவது அடிபட்டா கூட இல்லைங்க நீங்க நல்லா இருப்பீங்க, நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோன்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி எனக்கு நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்க சீக்கிரமா குணமாயிருவீங்க மட்டும் பேசுறேன். சத்தியமா நான் வேற எதுவும் பேச மாட்டேன். ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணி கொடுமா. உன் வாழ்க்கையவே கெடுத்து நாசம் பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்றியா? அம்மா, நீ என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, அடி திட்டு, ஆனா அவரை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லம்மா. ஓ, எனக்கு ரைட்ஸ் இல்ல, வேற யாருக்கும் உன் லைஃப்ல ரைட்ஸ் இருக்குமா? நான் அப்படி சொல்லம்மா. அம்மா சத்தியமா உனக்கு கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன். உன் கண்ணு முன்னாடியே ஒரே ஒரு தடவை பேசிக்கிறேம்மா. ஆமாம்மா, இப்ப பேசிக்கிறேன்ப, அப்புறம் பாக்குறேன்ப, அப்புறம் பழகுறேன்ப, மறுபடியும் அவனையே கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏன் முன்னாடி வந்து நிப்ப.
இதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? முடியாது. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே அவகிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்காத. நான் போறேன். ஏ ஐஸ்வர்யா, இப்ப என்ன? அவனுக்கு கால் பண்ணும், அவ்வளவுதானே? பண்ணு பண்ணு. அம்மா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. இல்லம்மா, இப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. முட்டாள், இப்பவும் அவனுக்கு தெரியல. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகல, ஒண்ணும் ஆகல. இந்நேரம் ஒன்ன ஏமாத்தின மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை ஏமாத்தி அவன் கூட சந்தோஷமா இருக்கான்னு தெரியல. அவனுக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னது கூட போய். இது கூட தெரியாம ஒரு முட்டாளா இருக்கே. இங்க பார், இனிமே அவனை பத்தின எண்ணங்களை உன் மனசுல இருந்து அழிச்சிட்டு என் பொண்ணா ஒழுங்கா இருக்க பாரு. குறி போன என்ன தப்பு பண்ண? நான் மனசார ஒருத்தரை விரும்பினேன். ஆனா நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. ஆனா கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கிறாரு? சொல்லிவிடு வெள்ளியிலவே சொல்லுகின்ற செய்திகளையே. சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே. உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா. காதல் என்னும் தீபமே கண்ணில் நானும் ஏற்றினேன். காற்றில் காய்ந்து போன பின் நானே என்னை தேற்றினேன். சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே. உறவுகள் கசந்திடுமா, கனவுகள் கலங்கிடுமா. உன்னை சொல்லிவிடு வெள்ளியிலவே சொல்லுகின்ற செய்திகளையே. சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே. உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா. காதல் என்னும் தீபமே கண்ணில் நானும் ஏற்றினேன். காற்றில் காய்ந்து போன பின் நானே என்னை தேற்றினேன். சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே. உறவுகள் கசந்து
அந்த கதை முடிந்த கதை, எந்த மனம் மறந்த கதை. என்ன செய்ய விடுகதை போல் என்னுடைய பிறந்த கதை. காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆறவில்லை, வேதனை தீரவில்லை. சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளையே. உறவுகள் கசந்திடுமா, கனவுகள் கலந்திடுமா. உறவுகள் கசந்திடுமா, கனவுகள் கலந்திடுமா. தொட்ட குறையாவும் விட்ட குறையாகும் வேண்டாம் காதல். எந்தன் வழி வேறு உந்தன் வழி வேறு, ஏனோ கூடல். உன்னுடைய வரவையில் நீ உள்ளவரை காத்திருப்பேன். என்னை விட்டு விலகிச் சென்றால் மறுபடி தீ குளிப்பேன். நான் விரும்பும் காதலனை நீ ஏற்றுக்கொண்டால் நான் பூமியில் வாழ்ந்திருப்பேன். சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளையே. உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா. காதல் என்னும் தீபமே கண்ணில் நானும் ஏற்றினேன். காற்றில் சாய்ந்து போகுமா, நெஞ்சில் வைத்து ஏற்றினேன். சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளையே. உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா. உறவுகள் கசந்திடுமா, கனவுகள் கலந்திடுமா. சந்தி, சந்தி.